திறப்பு விழா முடிந்து 6 மாதமாக பூட்டிய நிலையில் குளச்சல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம். ரூபாய் 1,20,00,000 செலவு செய்தும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டுகொள்ளாத மாவட்ட ஆட்சியர். முதல்வர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. இதுவரையுமே வந்து ஒரு மருத்துவர்களோ ஒரு டாக்டர்மார்களோ ஒரு மருந்தோ ஒன்றுமே வரவில்லை. இப்போ மக்களோட வரிப்பணத்தினால அரசாங்கம் கட்டியிருக்காங்க 120 லட்சம் ரூபா செலவு பண்ணி. இது பயன்பாடு இல்லாமல் இப்படி அழிஞ்சு போகணுமா அல்லது மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணுமா? பக்கத்தில் இருந்து கூட எங்களுக்கு ஒரு மெடிசன் வாங்க முடியாமல் அந்த ஹாஸ்பிட்டல் திறந்திருக்காங்கன்னு சொல்லுதாங்க. ஆனால் எந்த செயல்பாடுமே இல்லை. எங்களுக்கு இந்த ஆஸ்பத்திரின்னு ஒன்று கெட்டிருக்கு, அது செயல்பாடு இல்லாமல் அது சும்மா போட்டிருந்தானுங்க. 15ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் இது எந்த பயன்பாட்டிலையும் இது வரைக்கும் இல்லை. ஆனால் கெட்டும்போது வந்த எல்லா அதிகாரிகளும் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் ஏன் வரல? கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சிக்கு உட்பட்ட KSSS நகரில் தமிழ்நாடு அரசால் ரூபாய் 1,20,00,000 செலவில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா முன்னிலையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். திறப்பு விழா கண்டு 6 மாதங்கள் ஆகியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் பூட்டப்பட்டு இருப்பதால் அங்கு புதர்கள் சூழ்ந்து விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறி வருகிறது. எனவே உடனடியாக மருத்துவமனையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க முதல்வருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறும்போது, குளச்சல் நகராட்சியில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த ஆரம்ப சுகாதார நிலையம் போதிய இடவசதியின்றி காணப்பட்டது. எனவே KSSS குடியிருப்பு பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க போதிய இடவசதியுடன் காணப்பட்டதால் இப்பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர் அறை, நோயாளிகள் அறை, மருந்து வைக்கும் இடம், கழிவறைகள் போன்றவை அமைய வேண்டிய இடங்கள் போன்றவற்றிற்கான வரைபடங்களுடன் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு சுமார் 2 வருடங்களாக கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. 2024ஆம் ஆண்டு இறுதியில் இப்பணி முடிவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த வருடம் பிப்ரவரி 15ஆம் தேதி இக்கட்டிடம் அமைச்சரால் திறப்பு விழா கண்டது. இதனால் இப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மருத்துவர்களோ செவிலியர்களோ பணி அமர்த்தப்படாமல் பூட்டிய நிலையிலேயே உள்ளது. மருத்துவ உதவி சரிவர கிடைக்காமல் பொதுமக்கள் கஷ்டப்படக்கூடாது என்ற சிறந்த நோக்கத்தில் தமிழக முதல்வர் போதிய மருத்துவ வசதிகளுடன் 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றவற்றை ஏற்படுத்தி பொதுமக்களை நோய்களிலிருந்தும் விபத்து அவசர தேவைகளிலிருந்தும் பாதுகாத்து வருகிறார். முதல்வரின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் செயல்படுத்த வேண்டிய மாவட்ட நிர்வாகம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா கண்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒருமுறை கூட பார்வையிட்டு ஆய்வு செய்யாததின் விளைவு ஆரம்ப சுகாதார நிலையம் 6 மாதங்கள் ஆகியும் பூட்டிய நிலையில் உள்ளது. எனவே முதல்வர் குளச்சல் பகுதி மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இவ்விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி உடனடியாக புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர்.